வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கோட எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்ல ரீட்டைல் இன்ஃபிளேஷன் 2% இருக்கு, கம்மியா தான் இருக்கு. ஆகஸ்ட் 2025 படி ரெப்போ ரேட்டும் ஸ்டேபிளா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா இன்ஃபிளேஷன் அண்டர் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ வரைக்கும் ஆர்பிஐ ரெப்போ ரேட்ஸ்க்கும் எந்த மாற்றங்களும் இன்னும் பண்ணல. பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து 2.5 to 4% இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. 7 நாட்கள் வந்து 3 மாதமா. பட் போத் ஷார்ட் டேர்ம் எஃப்டி லிக்விட் ஃபண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குது. ஸ்லைட்டா ஒரு லாங்கர் ஹரைசான் பார்த்தோம்னா அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ் வந்து கம்பேரிட்டிவா அதிகமா வருவாய் வந்து கொடுக்குறாங்க, 6-7% ஒரு வருடத்துக்கு. பட் ப்ரீமெச்சூரா வித்ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு பெனால்டிஸ் இருக்கு. அது நிறைய முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பயன்படுத்தி நீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன ஆன் பண்றோம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் எஃப்டிலேருந்து அதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். என்ன பதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பயன்படுத்தி தான். இது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்க ஹை குவாலிட்டி ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட் முதலீடுகளில் மட்டும்தான் முதலீடு செய்வாங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ், இது டி பில்ஸ்ன்னு சொல்லலாம், கமர்ஷியல் பேப்பர் சிபிஸ்ன்னு சொல்லலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், அப்புறம் ட்ரை பார்ட்டி ரெப்போஸ் டிஆர்இபிஸ்ல. செபி மேண்டேட் படி ரெசிடியூவல் மெச்சூரிட்டி ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஒரு பாண்ட்ஸ் ஒரு லிக்விட் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல நம்ம பார்த்தோம்னா அது 91 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டோட ஷார்ட் கமிங்ஸையும் தாண்டி முதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா லிக்விடிட்டி கொடுக்கும். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிடம்ஷன் ரிக்வெஸ்ட்டை 1 ஒர்க்கிங் டேல தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது மணி யூஸ்வலா இன்வெஸ்டருடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு 24 ஹார்ஸ்க்குள்ள போகும், அதாவது ஒரு பிசினஸ் டேக்குள்ள. நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்கள் ஏஎம்சிஸ் இருக்காங்களா, அவங்க இன்ஸ்டா ரிடம்ஷன் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி நம்மளோட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்க்கு வெறும் சில நிமிடங்கள்ல நம்ம வந்து மாத்திக்கலாம். பட் சில லிமிட்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பில்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு அப்கமிங் எக்ஸ்பென்ஸ்க்கு சேவ் பண்றதுக்கோ. ரெண்டாவது விஷயம், கம்பேரிட்டிவா இது லோ ரிஸ்க் தான் கேரி பண்ணுது. ஸோ இந்த 91 நாட்கள் மெச்சூரிட்டி டேஸ் இருக்குல்ல, அது வந்து லெஸ் அஃபெக்டடா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுறதுனால. அடிஷனலா லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஹை கிரெடிட் ரேட்டட் முதலீடுகள்ல தான் முதலீடு செய்வாங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் இந்த பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்ல இருக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். மூணாவது விஷயம், லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட. டிபிக்கலா 6-7% கொடுக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஜென்ரலா 2.5-4% தான் கொடுக்கும். இது பேங்க்கும் மாறும். ஸோ லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து எந்த முதலீட்டாளர்கள்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் முதலீடு தான் நான் பண்ணணும், ஒரு 7 மாதத்துல இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் இலக்குகளுக்காக இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியடை நம்ம செக் பண்ணணும். இது ரஃபா வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசானை மேட்ச் பண்ணுதா அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும். கீ பேராமீட்டர்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் பத்தி நம்ம என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஏயுஎம் சைஸ், காஸ்ட், சேஃப்டி, பிரின்சிபல் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே அந்த ஃபண்ட் வந்து ஓவராலா ஸ்டேபிளா இருக்கா, ஃபண்ட் ஓவராலா எஃபிஷியன்ட்டா இருக்கா அப்படிங்கறத நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்ப லிக்விட் ஃபண்ட்ஸை சில பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். 5 ஸ்டார் ரேட்டிங் வேல்யூ ரிசர்ச் கொடுத்ததை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதாங்க அந்த டாப் 3 லிக்விட் ஃபண்ட்ஸ் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வேல்யூ ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. ஹை ஏயுஎம் இருக்கு அவங்களுடைய கேட்டகரியிலும். சரி, இப்போ நம்ம இந்த 3 ஃபண்டையும் உள்ள போய் நல்லா டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற ஃபண்டின் பேர் வந்து ஆதித்ய பிர்லா சன் லைஃப் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் growth பத்தி தான் பேச போறோம். இந்த ஃபண்ட் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 16th ஜூன் 1997ல லான்ச் பண்ணிருக்காங்க. AUM வந்து 49,803 crores 30th செப்டம்பர் 2025 படி நம்ம பார்த்தோம்னா ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் கௌஸ்துப் குப்தா, மிஸ் துனைனா, அப்புறம் மிஸ்டர் சஞ்சய் பவார், இவங்க தான் மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஃபண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி 0.09 இயர்ஸ். இது வந்து அரௌண்ட் 33 டேஸ் ஆயிருக்கு. இது வந்து சென்சிட்டிவிட்டி டு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் கம்மி பண்ணுதுன்னு சொல்லலாம். லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்ல முதலீடு செய்வாங்க. அவங்களோட NAV ஃபேர்லி ஸ்டேபிளா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் வந்து ரொம்பவே மினிமலா இருக்கும். ஈல்டு டு மெச்சூரிட்டி YTM வந்து அரௌண்ட் 6% இருக்கு. சிம்பிள் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லணும்னா, நீங்க இன்னைக்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஃபண்டை ஆவரேஜ் மெச்சூரிட்டி அதாவது 33 டேஸ் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து அரௌண்ட் 6% பெர் ஆனமா இருக்கும். அது வந்து ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து YTM மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்குங்க. இந்த லாஜிக் எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா ஃபண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் மெச்சூரிட்டி லெஸ் தென் 1 இயர் இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இது அப்ளிகபிளா இருக்கும். நம்ம இப்போ இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். ஃபண்ட் இதுல எல்லாம் முதலீடு செஞ்சிருக்காங்க.
83% வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல இதுல வந்து அவங்க அலோகேட் பண்ணி முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல அலோகேஷன் ஜாஸ்தியா இருக்கு. 8.35% ட்ரெஷரி பில்ஸ்லையும், 4.42% கவர்மெண்ட் இந்தியா பாண்ட்ஸ்லையும், 3.14% கார்பரேட் பாண்ட்ஸ்லையும் முதலீடு செஞ்சிருக்காங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் அவங்க எதுல முதலீடு செஞ்சிருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் AIF, இது வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதுலயும் முதலீடு செஞ்சிருக்காங்க. கேஷ் அண்ட் கரண்ட் அசெட்ஸாவும் வச்சிருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்தே ஆகணும் டெட் ஃபண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபண்டோட கிரெடிட் ரேட்டிங் ப்ரொஃபைலை பார்க்கலாம். 86.59% ஃபண்டோட அலோகேஷன் வந்து AAA ரேட்டட் பாண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது ரிலேட்டிவா சேஃபா இருக்கும். 13.09% சாவரன் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இருக்கு. இதுதான் ரொம்ப சேஃபஸ்டா எல்லாரும் கன்சிடர் பண்றோம். அதாவது ஃபண்ட் வந்து ரொம்ப லோ கிரெடிட் ரிஸ்க் வந்து கேரி பண்ணதுங்கிறது தான் நமக்கு காட்டுது. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த பார்த்த மாதிரி ஃபண்ட் வந்து கன்சிஸ்டன்டா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்க அதனுடைய பெஞ்ச் மார்க்கை 1, 3, 5, 7 and 10 years கேப்ல நம்ம பார்த்தோம்னா அது வந்து அதனுடைய கேட்டகரியை வெரி ஸ்லிம் மார்ஜின்ல தான் பீட் பண்ணிருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ நம்ம அடுத்த ஃபண்டை பார்க்கலாம். இந்த ஃபண்டின் பெயர் ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் growth. இந்த ஃபண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 9th October 2009 லான்ச் பண்ணாங்க. 31st August 2025 படி 37,000 crores வந்து இவங்களோட AUMல இருக்கு. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் தேவாங் ஷா, மிஸ்டர் ஆதித்யா பகாரியா, அப்புறம் மிஸ்டர் சச்சின் ஜெயின். இவங்க 3 பேரும் தான் இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2025ல இருந்து இந்த ஃபண்டோட ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ மெச்சூரிட்டி வந்து 42 நாட்களா இருக்கு. இது வந்து இந்த ABSL ஃபண்டை விட கொஞ்சம் மேல இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இது ஸ்லைட்டா ஹையரா இருக்கு ABSL லிக்விட் ஃபண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி டே கூட கம்பேர் பண்ணோம்னா. பட் ஸ்டில் லோ ரிஸ்க் ஷார்ட் டியூரேஷன் ப்ரொஃபைல் ஆஃப் லிக்விட் ஃபண்ட்ஸ்குள்ள தான் இந்த ஃபண்டும் வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய ஈல்டு டு மெச்சூரிட்டி 5.9% இருக்கு. ABSL விட ஸ்லைட்லி லோவரா இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க முதலீடு செஞ்சு இந்த ஃபண்டை ஆவரேஜ் மெச்சூரிட்டி டே வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணீங்க, அதாவது அப்ராக்சிமேட்டா 42 நாட்களுக்குனா நீங்க வந்து வருவாய் 5.9% ஒரு வருஷம் பார்க்க முடியும், நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ அந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் ரேட்டிங் ப்ரொஃபைலை பார்க்கலாம். 57.7% ஃபண்ட் வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஷார்ட் டர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம வந்து கருதலாம். இந்த அலோகேஷன் ஃபண்டோட கிரெடிட் ரிஸ்க் ஒரு மாடரேட் லெவலுக்கு அதிக பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கம்பைன்ட் அலோகேஷன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெஷரி பில்ஸ் இது ரெண்டையுமே சேர்த்து கம்பைண்டா 41% வருது. அதனாலே இந்த ஃபண்ட் வந்து கொஞ்சம் சேஃப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை நம்ம பார்க்கலாம். ABSL லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் growth மாதிரியே இந்த ஃபண்டும் கன்சிஸ்டன்டா வந்து அதனுடைய பெஞ்ச் மார்க்கை 1, 3, 5, 7, 10 இயர்ஸ்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் மார்ஜினலா தான் அதனுடைய கேட்டகரியை பீட் பண்ணிருக்கு. இப்போ நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஃபண்டை பார்க்கலாம். எடல்வைஸ் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் growth இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபண்ட் வந்து 21 செப்டம்பர் 2007 லான்ச் பண்ணாங்க. 31st August 2025 படி AUM 10,218 crores வந்து இருக்கு. இந்த ஃபண்டை யாரு மேனேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராகுல் தேரியா, மிஸ் பிரணவி குல்கர்னி தான் மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 2025 படி ஃபண்டோட ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ மெச்சூரிட்டி 40.73 நாட்களா இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து இந்த ஃபண்டை எஃபெக்ட் பண்றது ரிலேட்டிவா லோவா தான் இருக்கும். ஃபண்டோட ஈல்டு டு மெச்சூரிட்டி YTM 5.83% இருக்கு. இது ABSL ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட் ரெண்டை விட கம்மியா இருக்கு. அதாவது நீங்க இன்னைக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா ஃபண்டோட ஆவரேஜ் மெச்சூரிட்டி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது அப்ராக்சிமேட் 41 days. ரிட்டர்ன் வந்து 5.83% ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ ரேட்டிங் பார்த்தோம்னா 48.6% வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ் அதுக்கு தான் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ இது கிரெடிட் ரிஸ்கை வந்து அதிகம் பண்ணுது. கம்பைன்ட் அலோகேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பிளஸ் ட்ரெஷரி பில்ஸ் நம்ம பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 47% இருக்கு. இதனால தான் இந்த ஃபண்ட் இன்னும் கொஞ்சம் சேஃபரா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஃபண்டோட வருவாயை பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து ABSL ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட் ரெண்டுக்குமே சிமிலரா தான் இருக்குன்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்டா அதனுடைய பெஞ்ச் மார்க்கை 1, 3, 5, 7 and 10 இயர்ஸ்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் மார்ஜினலா தான் அதனுடைய கேட்டகரியை இது பீட் பண்ணிருக்கு. டாக்ஸேஷன் பார்க்கலாம். லிக்விட் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம டாக்ஸேஷனை புரிஞ்சுக்கணும். நீங்க டிவிடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணீங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். இது எப்படி டாக்ஸ் பண்ணப்படும்னா உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதுபடி டாக்ஸ் பண்ணப்படும். நீங்க ஃபண்ட் யூனிட்ஸை ரிடீம் பண்ணீங்க அப்படின்னா ஹையர் பிரைஸ் உங்களோட பர்ச்சேஸ் பிரைஸ் விட அதிகமா இருந்துச்சுன்னா கேபிட்டல் கெயின் கிடைக்கும். இந்த கெயினும் டாக்ஸ் பண்ணப்படும்.
உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி டேக்ஸ் பண்ணப்படும். டெட் ஃபண்ட்ஸ்க்கு எந்த டிஸ்டிங்ஷனுமே இல்ல. ஷார்ட் டர்மா இருந்தாலும் சரி, லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே டிஸ்டிங்ஷன் இல்லாம தான் டேக்ஸ் பண்ணப்படும். நீங்க ஃபுல் காணொலியை இப்ப பாத்துட்டீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த 3 ஃபண்டோட சம்மரி என்ன அப்படிங்கறத நாங்க வந்து ஸ்கிரீன்ல காட்டுறோம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சம்மரியை வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ சம்மரியை இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். 1, 3, 5 year ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 3 ஃபண்டோடதுமே ஐடென்டிக்கலா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கேஸ்ல நீங்க வந்து லிக்விட் ஃபண்டை வேற பேராமீட்டர் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் AUM சைஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, இதெல்லாம் வச்சு கூட நீங்க சூஸ் பண்றதுக்கு பேராமீட்டர்ஸா பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த காணொலி உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ஆய்வுகளை பண்ணுங்க. உங்களோட ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க இலக்குகளை மைண்ட்ல வச்சுட்டு முதலீடு செய்யுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.